கொஞ்ச நாள் முன்னாடி தோட்டத்தில் முத்துசோள தட்டு போட்டிருந்தாங்க. அதுவும் பசுமாட்டுக்காக தான் போட்டிருந்தாங்க. இப்போது கருதே வந்துருச்சு. கருதையெல்லாம் குருவியும் மயிலும் தான் சாப்பிட்டுட்ருக்கு. சரி நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி முத்துசோள வயலை சுற்றி தினமும் கிளி சத்தமும் குருவி சத்தமுமாக தான் இருக்கும். முத்துசோளத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தொலியெல்லாம் எடுத்து மாட்டுக்கு போட்டுட்டு விறகடுப்புலையே முத்துசோளம் வேவிக்கலாம் அப்படின்னு மதிய நேரத்தில் வச்சாச்சு. இந்த டைம் பார்த்தோன்னா முத்துசோளத்துக்கு எந்த ஒரு ரசாயன உரமுமே தரலை, இயற்கை உரம் மட்டும்தான் கொடுத்தது. சோளம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. சோளம் சாப்பிட்ட எல்லாருமே சோளம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. முக்கியமாக பூனைக்குட்டிங்க ரொம்ப நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெல்மணி வில்லேஜ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.